ஆயில் ஊத்திக்கலாம். அடுப்பு ஃபாஸ்டா தான் வச்சிருக்கேன். ஆயில் சூடாகட்டும். ஓகே, இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. உளுந்தம் பருப்பு ஆட் பண்றோம். உளுந்தம் பருப்பு பொரியட்டும். உளுந்த பருப்பு பொரியற வாசனை நல்லா வருது. ஆனா இன்னும் உளுந்த பருப்பு பொரியட்டும். பாருங்க, ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு பூண்டு ஆட் பண்றோம். பூண்டு ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ்ல நீங்க வந்து சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயமா நறுக்கி வச்சிருக்கேன். அந்த சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டீம் பண்ணிப்போம். உளுந்தம் பருப்பு நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாவை கிண்டி வச்சிருக்கேன். அந்த காஞ்ச மிளகாவை ஆட் பண்றோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான டேஸ்ட். தாளிக்கிறது இவ்வளவுதான். நம்ம ரெகுலரா சவுத் இந்தியன் சமையலுக்கு எப்படி தாளிப்போமோ அது மாதிரிதான் தாளிச்சுட்டு இப்ப நம்ம வாழைப்பூவை ஆட் பண்ண போறோம். வாழைப்பூ ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 வாழைப்பூவை கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த 2 வாழைப்பூல உள்ள கண்டென்ட் இவ்வளோ. to 6 members தாராளமா நீங்க சாப்பிடலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரே ஒரு பரட்டிட்டு வாழைப்பூ வந்து வேகிறதுக்கு டைம் ஆகும். அது மாதிரி அது வெந்தாதான் நல்லாவும் இருக்கும். சோ நம்ம கொஞ்சமா தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம். கொஞ்சமா நம்ம வந்து தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி ஒரு பரட்டிக்கலாம். இப்போ இதுல சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1 ஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். நான் கல்லுப்பு ஆட் பண்றதுனால ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கரையணும் இல்லையா. சூடாகி பிளஸ் இந்த தண்ணியோட மிக்ஸ் ஆனாதான் அது கரையும். நீங்க அயோடைஸ்ட் சால்ட், பவுடர் சால்ட் ஆட் பண்றதா இருந்தா நீங்க இது வெந்த பிறகு கூட ஆட் பண்ணிக்கலாம். சோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு லிட்ட போட்டு இது வேகிறதுக்கு சிம்ல
வச்சு வேக வைக்கலாம். எப்படியும் தண்ணி ஓகே, எப்படியும் ஒரு 10 minutes ஆயிடும் இது வேகிறதுக்கு. டைம் கொடுக்கலாம். லைட் போட்டாச்சு. ஓகே, இப்போ ஓபன் பண்ணி நம்ம பார்க்கலாம். வேக ஆரம்பிச்சிருக்கு. கால்வாசி வந்திருக்கு. இன்னும் நல்லா வேகணும். கரெக்டா அது வேகும். வாவ், ஸ்மெல் சூப்பரா இருக்கு. சரி, நம்ம மறுபடியும் இதை லேட்டு போட்டு ஜூஸா மறுபடியும் நம்ம லிட்ட திறந்து பார்ப்போம். வெந்துடுச்சா? யார் சொன்னா? நான் சொல்லணும் வெந்துடுச்சா வேலையான. சரி, இப்போ பாருங்க. ஓகே, வெந்துடுச்சு. முக்கால்வாசி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதுல வந்து சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ண போறோம். வேற எதுவுமே இல்ல. வெறும் மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ண போறோம். நல்ல பாப்பா வெளியிடு. கொஞ்சமா ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஃபிளேவருக்காக ஆட் பண்ணிருக்கோம். நல்லா கிளறி விடலாம். சிம்ல வச்சு கரெக்டா ஒரு 15 minutes இருக்கும். 15 minutesல இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இனிமே இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போறதுக்கும் இந்த தண்ணி வத்துறதுக்கும் டைம் வந்து கரெக்டா இருக்கும். கொஞ்சம் அடுப்பு ஃபாஸ்டா வச்சுக்கலாம். சிம்ல இருந்தது இப்ப மீடியம் ஃப்ளேம்ல இருக்குது. ஸ்மெல் வந்து டாமினேட்டிங்கா இருக்கிறது. வாழைப்பூவும் உளுத்தம் பருப்பும் இந்த ரெண்டோட வாசனை தான் நல்லா தெரியுது நமக்கு டிஷ்ல. ஒருவேளை இதனாலதான் உளுத்தம் பருப்பு ஆட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வாழைப்பூக்கு தெரியல எனக்கு. தண்ணி இன்னும் நல்லா வத்தணும். தண்ணி ஃபுல்லா வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதான ஒரு
அட்லீஸ்ட் வீக்லி 2 days வந்து வாழைப்பூ நம்ம சேர்த்துக்கலாம். இல்ல சூப் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். அவிச்சிட்டு நம்ம ரெகுலரா டயட் இருக்கவங்க இதை வேக வச்சு இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு நீங்க இது கூட கொஞ்சமா உங்களுக்கு சாலட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, சன்னா, கொண்டக்கடலை இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், குக்கும்பர் இதெல்லாம் போட்டு சாலட் பண்ணிக்கலாம். சாலட்க்கு ட்ரெஸ்ஸிங் வந்து நீங்க மயோனைஸோ இல்ல கர்டோ யூஸ் பண்ணிக்கலாம். சூப் பண்ணும்போது வழுதண்ணி இருக்கு இல்லையா, கார்ன்ஃபிளவர் போட்டு நம்ம திக்னஸ் கொடுத்து சூப் பண்றதுக்கு பதிலா டயட்ல இருக்கும்போது வழுதண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க வழுதண்ணிக்குள்ள இந்த சூப் பண்ணி எல்லாத்தையும் இதை போட்டு சேர்த்து குடிச்சீங்கன்னா அது டேஸ்டியாவும் இருக்கும். உங்களுக்கு அட் தி சேம் டைம் கொஞ்சம் ஃபில்லான மாதிரி இருக்கும் ஸ்டொமக். ஓகே, பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ டேஸ்ட் ஓகேவான்னு செக் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ஓகே, பட் வாழைப்பூ கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா திக்கான வாழைப்பூ டேஸ்ட் இருக்குது.